தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. பிரதமர் நரேந்திர மோடி வருகையை ஒட்டி கங்கை கொண்ட சோழபுரம் முழுவதும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் மணிகண்டனிடம் கேட்கலாம். மணிகண்டன், வணக்கம். கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு பிரதமர் மோடி வருகை தர உள்ள நிலையில் அங்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. இது குறித்த விவரங்களை சொல்லுங்க. மணிகண்டன், கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு வருகை தர உள்ள பிரதமர் மோடி வருகை இருப்பதால் அங்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. தொடர்பான விவரங்களை சொல்லுங்க. செய்தியாளர் இணைப்பில் தடங்கல் ஏற்பட்டிருக்கிறது. கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு வருகை புரிய உள்ள பிரதமர் மோடிக்கு போலீசார் பலத்த பாதுகாப்பு அளித்து வருகின்றனர். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழகத்திற்கு 2 நாள் சுற்றுப்பயணமாக வருகை தந்துள்ள பிரதமர் மோடி நேற்றைய தினம் தூத்துக்குடி விமான நிலையத்தின் புதிய முனையத்தை திறந்து வைத்து நலத்திட்டங்களையும் அறிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து கங்கை கொண்ட சோழபுரத்தில் உள்ள ராஜேந்திர சோழனின் ஆடி திருவாதிரை விழாவில் பங்கேற்பதற்காக கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு போலீசார் பலத்த பாதுகாப்பு அளித்து வருகின்றனர். கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு ஆடி திருவாதிரை விழாவில் பங்கேற்பதற்காக வருகை புரிந்து கொண்டிருக்கும் பிரதமர் மோடிக்கு போலீசார் பலத்த பாதுகாப்பு அளித்து வருகின்றனர். மேலும் இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் மணிகண்டன் இணைப்பில் இணைகிறார். மணிகண்டன், வணக்கம். கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு வருகை புரிந்து கொண்டிருக்கக்கூடிய பிரதமர் மோடிக்கு போலீசார் பலத்த பாதுகாப்பு அளித்து வருகிறார்கள். இது தொடர்பான விவரங்களை சொல்லுங்க. கண்டிப்பாக மோகன், வந்த பிரதமர் இன்று திருச்சியில் இருந்து மூலமாக அரியலூரில் உள்ள கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு இன்னும் சற்று நேரத்திற்கு வருகை புரிந்துள்ளார். அவரை வரவேற்க முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு, போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கர் ஆகியோர் வந்துள்ளனர். அங்கு வந்து முதலாம் ராஜேந்திர சோழனின் பிறந்தநாள் விழா கொண்டாடுதல் நிகழ்வான ஆடி திருவாதிரை விழா மற்றும் முப்பெரும் விழாவில் கலந்து கொள்ள இருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் பொன்னேரி அருகே உள்ள ஹெலிகாப்டர் தளத்தில் தனி ஹெலிகாப்டரில் வந்து இறங்க இருக்கிறார். அவருக்கு அங்கிருந்து சாலை மார்க்கமாக காரில் 3 கிலோமீட்டர் உள்ள கோயில் வளாகம் வரை ரோட் ஷோ நடத்த உள்ளதாக தெரிவிக்கின்றனர். அவருக்கு சாலை ஓரத்தில் இருபுறமும் போலீசார் மாற்றம் பாதுகாப்படுத்தி வருகின்றனர். கோயில் வளாகத்தில் காலத்து கண்காட்சி பார்வையிடுகிறார். அதனைத் தொடர்ந்து கோயில் சென்ற பிரதமருக்கு கோயில் நிர்வாகம் சார்பில் பூரண கும்ப மரியாதை செலுத்தப்பட உள்ளது. பின்னர் அங்கிருந்து சிவனை தரிசித்துவிட்டு அருகே உள்ள துர்க்கையம்மனை வைக்கிறார். பின்னர் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள இருக்கின்ற அவர் அதனைத் தொடர்ந்து ராஜேந்திரன் சோழன் உருவம் பறித்த நாணயங்களை வெளியிடுகிறார். முடிவில் மாவட்டத்திற்கு தேவையான முக்கிய வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து அறிவிப்பை வெளியிடுகிறார். பின்னர் அங்கிருந்து புறப்பட்டு ஹெலிகாப்டர் மூலம் மீண்டும் திருச்சிக்கு செல்கிறார். மேலும் பிரதமரை ஒட்டி பல்வேறு இடங்களில் போலீசார் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் ரெட் அலர்ட் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பாதுகாப்பு பணியில் சுமார் 3000க்கும் மேற்பட்ட போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். அவரை வரவேற்க கூட்டணி கட்சியினர் மற்றும் கட்சியினர் சாலை இருபுறமும் கூடியுள்ளனர். மோகன், விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.